அப்படின்னா இதை வந்து அவன் அவாய்ட் பண்ணுறான். மம்முட்டி தூக்கிட்டு போக வைக்கப்படுறான். சொல்கிறான், நான் படிச்சுட்டேன், நான் இனி உள்ளே வர முடியாது, வீடியோவில் வர முடியாது, இனி காட்டாதீங்க அப்படிங்க. படித்து அறிவு ஆற்றல் உள்ள நிறைய சிந்தனையாளர்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படி? அதனால மற்றவர் தாக்கியோ அவங்க புறக்கணிச்சோ இது நமக்கு வேண்டாம். இது எல்லாரும் வாழட்டுமே. என்னன்னா ஒரு தக்காளியை நான் கொண்டு கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு எடுக்கிறான். கண்ணு முன்னாலே நான் வெளியே நகண்டு வரும்போது அவன் 40 ரூபாய்க்கு அங்கே. இப்போ நீங்கள் ஒரு எடுத்து ஒன்று விற்கிறீங்க, வியாபாரி அதை வாங்கி வேற ஒரு இடத்துல இன்னொன்னா விற்கிறான். இப்படி அவன் விற்கும்போது இதனால உங்களுக்கு மனசு கஷ்டம் வராதா? நான் தீர்மானிக்கணும் என்னோட தக்காளிக்கு நீ வேலை முதலீடு போட்டது எல்லாமே நான் 3 மாத பருவத்தில் நான் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ மெஷின்லாம் வந்துச்சு, அருவ மில்லு மெஷினில் வந்துருச்சு. முன்னாடி நாற்று நடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி விவசாயம் பார்க்குறது கூட வட இந்தியர்கள் விவசாயம் பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காரு. அது உண்மையா? ஆமாம். இப்போ நாற்று நடுறது கூட நம்ம ஊர் ஆளுக இல்லாமல் இந்த விவசாயத்தையும் நம்ம தூக்கி போய் சித்தாள் வேலைக்கோ கொத்தனார் வேலைக்கோ போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கூலி பற்றாக்குறையா இல்லை நாற்று நடுறதுனால எனக்கு காசு கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனையா? எதனால்? இங்கே இப்போ என்னென்னா எல்லாருமே படிச்சிட்டோம், நம்ம டீசெண்டான வேலை போகணும், நல்ல வேலைக்கு போயிடணும், நம்ம விவசாயத்துக்குள்ளே வரக்கூடாது. மம்முட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் மாச்சப்படுறான். நல்லா தெரியும் எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு தோட்டத்தில் போய் நாங்கள் வேலை செய்கிறோம். அங்கே உள்ள வயக்காரங்கிட்ட அவங்க விவசாயம் தான் பார்ப்பாங்க. தாத்தா பாட்டி காலங்களில் விவசாயம் பார்ப்பாங்க. ஆனால் பேரமார்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வரும்போது இவங்க விவசாயத்தை இது ஒரு அருவருப்பான ஒரு விவசாயம். இது சவுதி உள்ள போனோம், இதில் மாதக்கணக்கு காத்து கிடக்கணும், இதெல்லாம் விட்டு நம்ம அப்பாற்பட்டு மற்ற வேலைகளுக்கு போகணுன்னு போயிட்டாங்க அப்படின்னா இதை அவன் அவாய்ட் பண்ணுறான். மம்முட்டி தூக்கிட்டு போக வைக்கப்படுறான். நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நாங்கள் எங்கே சரி என்ன வாங்க அப்படின்னா அவன் ஒளிறான். ஏன்னா நான் படிச்சிட்டேன்ப்பா சொல்கிறான், நான் படிச்சிட்டேன், நான் இனி உள்ளே வர முடியாது, வீடியோவில் வர முடியாது, இனி காட்டாதீங்க அப்படிங்க. ஏன்னா இவர் பெரிய ஆளாயிட்டார். அப்போ நம்ம ஏன்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடுங்கிறத உருவாகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஏதோ விவசாயம் பண்ணுறோம், அவங்க தண்ணி பாய்க்க சொன்னாங்க போகிறேன். அது இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாருமே வயலை விட்டு புறக்கணித்து வெளியில் மற்ற வேலைகளை இப்போ டீசெண்டாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வெளியில் இருந்தாலும் உள்ளே வருவான். அப்போ அவனுக்கு சம்பளம் நம்ம இங்கே எவனுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை தான் நம்ம கொடுப்போம். அதனால் அவன் வேலை செய்கிறதுக்கு யார் வேணாலும் இங்கே வரலாம். நம்ம வேலை நம்ம தொழில் நம்ம தானே செய்கிறோம். அதனால் யார் வேணாலும் இங்கே வேலை செய்யலாம். அதனால் அவங்க வரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுமே இன்றைக்கி இங்கேருந்து சொந்த ஊரில் சொந்த விவசாயங்களை சொந்த இடங்கள்லேயே சொந்த மாவட்டங்களே சொந்த ஊருக்குள்ளேயே வேலை செஞ்சு நம்ம வாழ்வாதாரங்களை கடத்த முடியாது. எல்லாருமே பல இடங்கள், பல மாவட்டம், பல மாநிலம், பல நாடுகளுக்கு வேலைக்கு போகிறோம். அப்போ அவங்களாம் நம்மளை புறக்கணித்து வெளியில் தள்ளுறாங்கன்னு நாம் என்ன செய்வோம்? அதனால் எல்லாருமே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகண்டாதான் அவங்களோட வாழ்வாதாரங்களை உயர்த்த முடியுங்கிறது உண்மை. அதனால் இங்கே இன்னொருத்தன் நம்ம இடத்துக்கு வேலை செய்யலாம். அது எப்படி வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் தான் இந்த ஊருக்கே விவசாயம் சொல்லி கொடுத்த பூமி நம்ம பூமி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த ஊருக்கே விவசாயம், இந்த சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊர்லேயும் விவசாயம் பெருசாக இருக்குன்னா அதுக்கு நம்ம ஊர் தமிழன் தான் முதல்ல போய் அங்கே போய் விவசாயமே சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே இன்றைக்கி விவசாயிகளுக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு விவசாயம். இப்போது இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வடநாட்டவர்கள் இங்கே வராங்க. அவங்க ஒரு பிழைப்பு தேடி இங்கே வராங்க. அது எல்லாருக்கும் உண்டு. நம்மளும் அங்கே போகிறோம், அங்கே வருவாங்க. இப்போ அவங்க அவங்க விவசாயத்தை கற்றுக்கிட்டு இந்த ஊர் மக்களாகவே ஒரு ஐக்கியமாகும் போது ஒரு ஆதங்கம் இருக்காதா? நம்ம ஊரில் நம்ம இதுதான் நம்ம குலசாமியாக உட்காந்து ஒரு தொழிலை ஒன்று பண்ணியிருக்கோமே, இந்த தொழிலை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறாங்களே, எங்கெங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க நம்ம தொழிலோட பெருமை தெரியுதே அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு வரலையா? இல்லை இது மாதிரி வந்திருக்கா? அதாவது இது என்னன்னா, நான் வெளிநாடுகளில் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு நான் இன்னொரு 8 வருஷம் இருந்திருக்கேன் சவுதியில். அப்போ நான் என்னோட பூமியில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேசிக்கில் இருந்து இடைப்பட்ட ஒரு நாட்களில் எனக்கு அத்தியாவசிய தேவைகள் சில பூர்த்திகள் பண்ண வேண்டியிருந்து அதுக்காக நான் வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறேன். அப்போது நான் அந்த உணர்வுகளை எனக்கு நல்லா உணர்வேன். ஏன்னா நம்மளும் இன்னொரு நம்ம சொந்த நிலங்களை விட்டு இன்னொரு கந்தக பூமிக்கு நாடு விட்டு நாடு போய் இன்னொரு நாடுகளில் வேலை செய்யும்போது இதே சிந்தனையாக அவன் நம்மகிட்ட கேட்டானா நம்மளை புறக்கணித்து வெளியதெல்லாம் நம்ம என்னோட நிலைமை என்ன ஆகும்? அப்போது எல்லாருக்கும் வாழ்க்கை வாழ்வாதாரம் இறைவன் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பூமி எல்லாத்துக்கும் ஒப்பானது.
அதனால் எல்லாரும் எங்கே வேணாலும் இறை தேடி போகலாம். வந்து ஒரு பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வேற தேடணும்னு சொல்ல முடியாது. அதாவது இன்னொரு இடத்துக்கு போய் தேடி கொண்டு வரலாம், எங்கே வேணாலும் போகலாம். அது பறவைகள் போல் சுதந்திர உலகத்தில் சுதந்திரமாக வாழலாங்கிற ஒரு மனப்போக்குவம் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து இன்னொருத்தங்களை ஆதங்கம் பண்ணி நீங்கள் வரக்கூடாதுங்கிறது சொல்லதுக்கும் இல்லை. அவங்களுக்கு திறமை இருந்தால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். அதுதான் உண்மை. ஆனால் ஏன்னா இங்கே எப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் இருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அறிவு ஆற்றல் இருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சிந்தனா சக்தி இருக்கும். இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு சில வாய்ப்புகள் வந்து இறைவன் கொடுப்பாரு. அது வந்து எங்கேயும் கொடுக்கலாம், வெளியிடங்களும் கொடுக்கலாம். இன்றைக்கி நிறையா இந்தியாவில் அதிகமான படித்து அறிவு ஆற்றல் உள்ள நிறைய சிந்தனையாளர்கள்லாம் எங்கே இருக்காங்க? ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்கே அவனுக்கு மதிப்பு இல்லை. அப்போ வெளிநாட்டில் போனால் அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அப்போ அவன் அங்கே போவானா இங்கே உட்காந்துட்டு என் இடம் என் பூமி என் வீடுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானா? முடியாது. அவனுக்கு வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கான வழியை இறைவன் அங்கே வகுத்திருக்கிறாரு. அப்படின்னா இறைவன் நிச்சயிக்கப்பட்டு அவன் அங்கே வாழணும், அங்கே வேலை செய்யணும், இன்னொரு கம்பெனி உருவாக்கணும், அவன் அங்கே தொழில் டெவலப் பண்ணணுங்கிற நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் அதை மாற்றி இங்கே நிற்க முடியாதுல்ல. அப்போ எல்லாரும் எங்கே வேணாலும் போகலாம். சுதந்திர உலகம். நம்ம இந்த பூமியில் ஒரு டார்கெட் 100 வயசு வரை தான் வாழ முடியும். அந்த 100 வயசில் நம்ம இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? அதாவது தடம் பார்த்து நடக்கும் மனிதன் தடம் பதித்து நடக்கிறவன் மாமனிதன்னு சொல்கிறார். அதனால் நம்மளோட தடத்தை இந்த உலகத்தில் பதிச்சிடணும். எந்த பூமியாக இருந்தானே நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்தோம், இந்த சாதனை பண்ணோம், ஏதாவது நல்லது செஞ்சோம், 4 பேர் நல்லா பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழுதுமோ இல்லையா, அடுத்த தலைமுறையை வாழும். நீங்கள் எந்த ஒரு இது செஞ்சாலும் சரி, நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். அப்படின்னா நம்ம செயல்பாடுகளில் தான் இருக்குது. நம்மளோட சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் அறம் சார்ந்த ஒரு காரியங்களை நம்ம இந்த உலக மக்களுக்கு பலருக்கும் நன்மை பயக்கும் விதமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம், நம்மளோட குடும்பமும் நல்லா இருக்கும். தலைப்பீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடு எல்லாரும் வாழ்வது போல நம்மளும் நம்ம குடும்பம் வாழும். அதனால மற்றவர் தாக்கியோ அவங்க புறக்கணிச்சோ இது நமக்கு வேண்டாம். இது எல்லாரும் வாழட்டுமே, நம்மளை போல தானே அவங்களுக்கும் ஆசை இருக்கும், அவங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்காதா? அதனால் பிற மாநிலம், பிற மாவட்டம், பிற மொழி இதெல்லாம் வேண்டான்னு தான் இன்றைக்கி ரேஷன் கார்டு, அந்த ஆதார் கார்டு வந்து சமமாக இருக்குது. மொழி தான் மாறுபடுமே தவிர அதுதான். ஏன்னா இன்றைக்கி குடியரசு தினமே அதனால தான் உருவாக்கப்பட்டது. நமக்கு நாடு சட்டமைப்பு திருத்தம் பண்ணது தான் ஜனவரி 26. அது நம்ம காரணம் என்னென்னா ஒரு மாவட்டம், அந்த மாவட்டம், இந்த மாநிலம், இந்த மாவட்டம், இந்த மாவட்டம்னு சொல்லி தனித்தனியாக அரசியலமைப்பை பிரிக்கப்பட்டது தான் குடியரசு தின விழா. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒப்பானது தானே ஒரு நாடு. எல்லாத்துக்கும் ஒப்பானது தான். கரெக்டு. நீங்கள் சொல்கிறதுல சமத்துவம் இல்லாமல் வேணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போது நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கு பாதை தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து இப்போ நீங்கள் நெல் நாற்று நடுறீங்க, நெல் எடுக்கிறீங்க, அறுவடை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வியாபார சந்தையில் கொண்டு போய் அதை விற்கிறீங்க. இதுக்கு இடையில வியாபாரிகள்னு சிலர் இருக்காங்க. ஆமாம். இப்போது நீங்கள் உங்கள் பொருளுக்கு முதலீடு பண்ணி ஒரு உற்பத்தி பண்ணி எடுக்கிறீங்க. விவசாயி கணக்கு பார்த்தோன்னா உலகு கூட மிஞ்சாதுன்னு ஊரில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு எடுத்து ஒன்று விற்கிறீங்க, வியாபாரி அதை வாங்கி வேற ஒரு இடத்துல இன்னொன்னா விற்கிறான். இப்படி அவன் விற்கும்போது இதனால வந்து உங்களுக்கு மனசு கஷ்டம் வராதா? இதே அரிசியை நீங்கள் போய் வெளியில் போய் வாங்கும்போது நீங்கள் விளைவிச்ச ஒரு பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்க, அவர் 150 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறான்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்களே கண்ணு முன்னால் பார்த்துருக்கேன். என்னென்னா ஒரு தக்காளியை நான் கொண்டு கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு எடுக்கிறான். கண்ணு முன்னாலே நான் வெளியே நகண்டு வரும்போது அவன் 40 ரூபாய்க்கு அங்கே பக்கத்தில் கொடுக்குறான். அங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, தொழிலாளி, அதாவது ஒரு விவசாயி வாழுறானா, வியாபாரி வாழுறானா அப்படின்னா வியாபாரி தான் இன்றைக்கி வாழுறான், சாதிக்கிறான், சம்பாதிக்கிறான், நிறையா வீடு கார் பங்களான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். விவசாயம் அதே நிலைமையில தான் நீ கடைசி வரையும் கோமணம் கட்டிட்டு அதே கம்பு மாடு கட்டிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. மூல காரணம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா இவன் உற்பத்தி பண்ணுற இந்த பொருளை வந்து இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டான். சரி, இதுக்குத்தான் உங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உழவர் சந்தைன்னு ஒன்று உருவாக்குனாரு. ஆனால் அதுக்கு எந்த விவசாயிகளும் பெருசாக ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியல. நிறைய உழவர் சந்தைகள் மூடப்பட்டுச்சுல. அன்றைய காலகட்டங்களில் வந்து திங்கள் சந்தை, வார சந்தைன்னு நிறைய இருந்தது. எல்லாத்தையும் மூடிட்டு உழவர் சந்தை அன்றைய காய்கறிக்கு என்ன விலை நிர்ணயம், அந்த விவசாயிக்கு ஒரு கடையை கொடுத்து உட்கார வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தது இல்லை. அந்த உழவர் சந்தைங்கிறது இங்கே ஃபெயிலியர் மாடல். எங்கேயுமே தோத்து போன ஒன்று உழவர் சந்தைன்னு எங்கேயாவது போய் பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இல்லையே. அப்போ விவசாயிகளுக்கு ஏன் புரியல? அந்த புரிதல் ஏன் இல்லாமல் போச்சு? உழவர்களுக்காக தானே அதை ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு எந்த அரசுங்க நான் சொல்ல வரல, இந்த அரசுகளை இவங்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது எதுவுமே பண்ணவே இல்லையே. விவசாயிகளே இன்னைக்கு நம்ம குரல் கொடுக்குறோம்ல, எங்களுக்கு விவசாயிகள் இவ்வளோ விலை ஏற்றி விற்கிறாங்க, ஆனால் எங்ககிட்ட வாங்குறது ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, இடையில இருக்கிற இடைத்தரகர்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எல்லா கோபமும் இருக்குல்ல. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எந்த விவசாயிகள் ஆதரிக்கலையே. ஆமாம். ஏன்னா இது காரணம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விவசாயி அந்த சந்தையில் கொண்டு போய் விற்பனை பண்ணணும்.
ஆமா இதுதான் நாங்க உங்களோட கேள்வி. ஆமா இது ஏன் அந்த சந்தையில போய் உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல காரணம் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன், ஒரு வயல்ல தக்காளி போட்டிருக்கேன், ஒரு வயல்ல கத்திரிக்காய் போட்டிருக்கேன், ஒரு வயல்ல வாழை போட்டிருக்கேன், ஒரு வயல்ல நஞ்சு நட்டிருக்கேன். தக்காளி பழுத்துட்டு வயல் ஃபுல்லா பழுத்து கிடக்கு, 500 கிலோவுக்கு மேல இருக்குது. நான் இந்த தக்காளியை மட்டும் வந்து 500 கிலோ அந்த சந்தையில வந்து வித்துக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு அடுத்த கத்திரிக்காய் தண்ணி பாய்க்க முடியாது, வாழைக்கு தண்ணி பாய்க்க முடியாது, நஞ்சைக்கு உரம் போட்டு மருந்து அடிக்க முடியாது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் ஒரு ஆளா செய்யணும். அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு விளைச்சு நான் என்னோட வயலில் விளைஞ்ச தக்காளியை வந்து இன்னொரு ஆளுகிட்ட வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு மற்ற வேலைகளை நாங்கள் செய்கிறோம். இதுதான் விவசாயியோட இயல்பான நிலை. இப்போ நீங்க சொல்றதுலேயே எவ்வளோ முரண்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், நாங்கள் கொடுத்துட்டு போயிருந்தோம். இது காரணமே இதுதான். இதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்னா, நம்மளோட பொருளை நாம நிர்ணயிச்சு விலையை நாம தீர்மானிச்சு நம்ம வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம். சரி, நீங்க சொல்றீங்க தீர்மானிக்கிற அந்த விலையை தீர்மானிக்கிறது நாம இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் தீர்மானிக்கணும். என்னோட தக்காளிக்கு நீ வேலை முதலீடு போட்டது எல்லாமே நான் 3 மாதம் பருவத்தில் நான் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுக்கு எவ்வளோ லாபம் வைக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும். லாபம் இல்லாட்டாலும் போட்டதாக கிடைக்கணுங்கிறது என்னமே அப்போ நான் தான் நிர்ணயிக்கணும். 10 ரூபாயா 20 ரூபாயா 30 ரூபாயா நான் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். ஏன்னா இது வந்து யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா, வியாபாரி உன்னோட தக்காளி 2 ரூபான்னு சொல்கிறான். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. சரி, நீங்கள் சொல்கிறது கணக்குப்படி வரேன். இப்போ வியாபாரிக்கு நான் தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிறான். நீங்கள் சொல்கிறது இது பக்கத்தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா உரம் போட்டு எல்லா வளர்த்தையும் உங்கள்கிட்ட காசு செலும்பாக இருந்துச்சு, நான் எல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு தக்காளியோ கிலோ ஒரு 30 ரூபா விற்கிறீங்கன்னு வச்சுங்க. என்கிட்ட அந்த உரம் இல்லை, வேறு காரணங்கள் பூச்சி பட்டுருச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால தக்காளி வந்து அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் பதமாக இருக்குது. நான் அதை 10 ரூபாய்க்கு விற்கிறேன். வியாபாரி வந்து நானும் என் விலையை தீர்மானிக்கிறேன், நீங்களும் ஒரு விலையை தீர்மானிக்கிறீங்க. அவனுக்கு தேவை வந்து எங்கே பொருள் விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிட்டு எங்கே அதிகமாக வைக்கணுமோ அதுதான் அவன் சந்தைப்படுத்துறது, அவனுடைய வணிக நோக்கம். இப்போது இதனால வந்து எனக்கு ஒன்றுமே செய்யாத எனக்கு ஒரு வேலையில் 10 ரூபாய்க்கு கொடுத்ததில் எனக்கு லாபம் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சது 30 ரூபாயில் வந்து உங்களுக்கு நஷ்டமும் வரும். இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு சரின்னு படுதா? இல்லை, இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு இடம் ரேட்டு கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தோட்டத்துலேயும் நீங்கள் விலை இப்போ நீங்கள் விவசாயி உங்ககிட்ட இருந்ததை வச்சு உங்கள் நிலத்துல இருந்து அது ஒரு பொண்ணாக விளைஞ்சிருச்சு. ஆமாம், நான் பக்கத்தில் நான் அதை விளைய வைக்கிறேன், நானே தான் என்னுடைய பொருளுக்கு விலையை தீர்மானிக்கிறேன். அது பொண்ணா விளையாமல் மண்ணா போச்சு. ஆனால் மண்ணா போன விலையை நான் கம்மியாக கொடுக்குறேன், பொண்ணா போன விலையை அதிகமாக கொடுக்குறீங்க. பொண்ணு வாங்குவானா மண் வாங்குவானா? ஏன்னா இன்னொன்று என்னென்னா, தோட்டமே சில இடங்கள்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைண்ணே. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விவசாயிகளில் நிறைய இடங்களில் எடுத்துக்காட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னா, பல சீற்றங்கள் அதாவது இயற்கை சீற்றங்கள் உருவாதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு தோட்டம் பெரிய சரௌண்டிங், இந்த சரௌண்டிங்கில் வந்து 10 காட்டுக்காரன் அங்கே ஒருத்தர் இருப்பான், இந்த என்ட்ரன்ஸில் ஒரு வயக்காரன் இருப்பான். அங்கே வயல் நட்ட பிறகு தான் கடைசியில் இவன் நடனம். இதுதான் முறை. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவன் நட்டுருவான். உள்ள 10 காட்டுக்காரன் எவன் எங்கே இருந்து போய் நடுதான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் இருக்குது, பரப்பு சண்டை, வாகை சண்டை இருக்குதா? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் அது பக்கத்து தோட்டத்துக்காரன் 10 ரூபாய்க்கு கொடுக்க போது அவன் என்ன செய்வான் அப்படின்னா 8 ரூபாய் கொடுப்பான் வேணுக்குன்னு. நம்ம அப்போ 30 ரூபாய் நம்ம கொடுக்க, நம்ம காயை நம்ம கொடுத்துடலாம். விவசாயிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இதான் மூல காரணம். விவசாயிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் போட்டி, பொறாம, நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பாகுபாடு வேறுபாடு இருக்குது. ஒருத்தன் போடுற வாழைக்கு என்ன உரம் போடுறானோ அதை கேட்டான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவனை மாதிரி அவனும் பருவம் பண்ணி காய வெட்டிடுவாங்கிற எண்ணத்தில் அவன் சொல்ல மாட்டான். இன்னும் பருவம் இன்னொன்று என்னென்னா, நெல்லுக்கு போடுறது எதுக்கு என்னென்ன உரங்கள் போடுறாங்க, எங்கே வச்சு என்ன விற்பனை பண்ணுறாங்க, எந்த சந்தை கொண்டு போகிறாங்க, என்ன ரேட்டு விற்கிறாங்க, முழு விவரங்களையும் ஒரு விவசாயி இன்னொரு விவசாயத்துக்கு சொல்ல மாட்டான். இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, பல தொழில்களில் நடக்கிற பல தொழில் நம்ம அடுத்து. இப்போ எதுக்கு நான் இந்த விவசாயத்துக்குள்ள சொல்கிறீங்களா, நீங்கள் விவசாயத்தை தூக்கி பிடிக்கணும்னு ஒரு போராடுற ஒரு போராளி. ஆமாம், இது மாதிரி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம தலைவர்களாவோ ஒரு பெரிய குருமார்களாவோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு விவசாயி போராளிக்கும் அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுனா, அவன் போராட்டத்தில் யாராவது ஒருத்தனாவது வழிமுறைப்படுத்தி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உள்ளூர்லேயே வந்து பக்கத்து தோட்டத்துக்காரனும் எனக்கும் சண்டை வருது. அவன் ஒரு கணக்கு போடுறான், இவன் ஒரு கணக்கு போடுறான். இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும்? அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைங்கிறதுனால ஒரு காரணமா, இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தோட வயிற்று பசி ஒரு காரணமா, என்ன காரணத்தினால இதை சரி செய்ய முடியும் நம்புறீங்க? ஒருத்தன் வாழை ஒருத்தன் பிடிக்காது, நீ பெரியவனா நான் பெரியவனாங்க பாகுபாடு வேறுபாடு, அவன் தண்ணி பாய்ச்சலப்படாது, இவன் தண்ணி பாய்ச்சலப்படாது. நீ என்ன நினைக்கிறீங்களோ அது மாற நடக்கும். அதனால இப்படி ஒரு கேடுகட்ட உலகம் இந்த கலியுகம். இந்த கலியுகம் எங்க தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாருமே கடுமையான கஷ்டப்பட்டு தான் அந்த நிலங்களெல்லாம் உண்டு பண்ணாங்க. மம்முட்டி தீட்டு வேலைக்கு போப்பா, அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு எங்களை பலரும்
ஏச்சி பேச்சு கேலி கிண்டல் அசிங்க அவமானம் விமர்சனம் அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கி அதனால இங்கே பணம் இருக்கிறவன் பெரியவன் பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. இத்தனை அத்தியாவசிய உணவுப் பொருளுமே வந்து இன்னைக்கு ரசாயன மயமாகவே கொண்டு வந்துருக்கு. ஏன்னா ரசாயன விதை தான் அவன் கொடுக்குறான். இந்த ரசாயன அத்தனையிலுமே வந்து ரசாயனம் கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது வந்து ஸ்லோ பாய்சன்.